இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, அவ என்கிட்ட இருந்து கார்த்தி மச்சான மொத்தமா பிரிச்சுட்டா. அவளா உன்னை பிரிக்கல, நான் தான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதானே. இவ தானே அதுக்கு காரணம். எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. வெட்டு கொடுத்து போக மனசு வரல அவளுக்கு. இந்த குடும்பத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரு உரிமையையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்க பாக்குறா. சமயக்கட்டையும் புடிச்சுக்க பாக்குறா. இனிமே இந்த வீட்ல எனக்கு என்ன மாமா உரிமை இருக்கு? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க மாமா, நான் அப்படியே போயிடுறேன். சரி, கிளம்பு. ஏமா இப்படி பண்ற? உன்னதான் ஒதுங்கி இருக்க சொல்றோம்ல, எதுக்கு இப்படி புதுசு புதுசா பிரச்சனை உருவாக்குறேன்னு தெரியல. நான் என்ன மாமா தப்பு பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரப்போறேன், இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறேன்னு கனவுல இருந்தேன். திடீர்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீள முடியல மாமா. எப்படியாவது இந்த குடும்பத்துல பந்தமாகணும்னு நினைச்சேன். அதனாலதான் சமைச்சேன். அது தப்பா மாமா? நான் சமைக்க கூடாதா? நான் சமைச்சத நீங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவளா போயிட்டேனா மாமா? என்ன நீங்க மருமகளா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒருத்தியா ஏத்துக்கலாம்ல. ஏய், என்னடி அழுது ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த பாரு, உன் நடிப்புக்கெல்லாம் இங்க யாரும் மயங்க மாட்டாங்க. இப்படி நடிச்சுதானே கார்த்தி மச்சா கையால தாலியை கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த. அதுவும் நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே. உன்னால எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? அப்போ யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதானே உன் நோக்கமா இருக்கு. விஜய், இல்ல மாமா, நீ எதுவும் பேச வேண்டாமா? பிருந்தா, நீ சாப்பிட்டியாமா? மா, உட்காருமா, நீயும் சாப்பிடு.